இடித்தொழிக்கப்பட்ட மாவீரர் துயிலும் இல்லம். கொக்கு தொடுவாயில் மீட்கப்பட்ட விடுதலை புலிகளின் உடலங்கள். வடக்குக்கு அரசியல் தீர்வு வழங்க தயார், நாடாளுமன்றில் ரணில் உறுதிமொழி. காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு பிரிவினர் படங்களையும் காணொளிகளையும் எடுத்து எங்களை அச்சுறுத்தும் செயற்பாடானது ஜனநாயக நாடு என்று சொல்லும் இந்த இலங்கையில் ஜனநாயகம் இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளதாக தரவை மாவீரர் துயிலுமில்ல ஏற்பாட்டு குழு உறுப்பினர் சி நிதர்ஷன் தெரிவித்தார். மட்டு ஊடக அமையத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, காவல்துறையினரும் வனவிலங்கு உத்தியோகத்தினரும் இணைந்து தரவை துயிலுமில்ல நினைவு தூபியை இடித்து உளவு இயந்திரத்தில் அள்ளி சென்றுள்ளார்கள். உலகிலெங்கும் நடைபெறாத அராஜக செயலை இன்று வனவிலங்கு பாதுகாவலர்களும் காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு 23ஆம் தேதி சந்திவெளி பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வினையும் குழப்பும் விதத்தில் காவல்துறையினர் செயற்பட்டனர். இதனை தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், தமிழ் உறவுகள் கண்டுகொள்ள வேண்டும். இந்த செயற்பாட்டை சர்வதேச ரீதியில் தெரியப்படுத்த முன்வாருங்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் 27ஆம் தேதி அங்கு விளக்கினை ஏற்றுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அனைவரும் இதில் கலந்து கொள்ள முன்வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் கிரான் சந்தையில் இருந்து தரவை துயிலுமில்லத்திற்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி வளாகத்தை நவீன ராடார் இயந்திரம் கொண்டு எவ்வளவு தூரத்திற்கு இந்த புதைக்குழி விஸ்தரித்துள்ளது தொடர்பாக ஆராயப்பட உள்ளது. குறித்த ஆராய்ச்சியை நடத்துவதற்கு கொழும்பில் இருந்து விசேட அணியொன்று தற்பொழுது கொக்கு தொடுவாய் பகுதிக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் அகழ்வு பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருவதோடு நேற்று 3 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாகவும் 2 மனித எலும்புக்கூடுகள் பகுதியளவிலும் மீட்கப்பட்டுள்ளன. அத்தோடு எலும்புக்கூடுகளுடன் துப்பாக்கி சின்னங்கள், குண்டு சிதறல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் இலக்க தகடுகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை மொத்தமாக 26 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வடக்கில் சிறந்த பொருளாதாரம் இருக்கின்றது, எனவே அரசியல் தீர்வு வழங்கி வடக்கை அபிவிருத்தி செய்ய உள்ளோம் என ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் கட்ட வாசிப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹூப் ஹக்கீம் கேள்வி எழுப்பினார். குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அதிபர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் தொழில் நிமித்தம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எமது தொழிலாளர்களை நீண்ட காலமாக அனுப்பி வருகின்றோம். அதன் பிரகாரம் தொழில் அமைச்சர் அடுத்த கட்டமாக இஸ்ரேலுக்கு தொழிலுக்கு அனுப்ப ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு தொழிலுக்கு செல்ல தற்போது 10,000 பேர் தயாராக இருக்கின்றார்கள் என நான் நினைக்கவில்லை. யுத்தம் இடம்பெறும் நாட்டுக்கு செல்ல யாரும் விரும்ப மாட்டார்கள். எனினும் தற்போதைய நிலையில் இஸ்ரேலுக்கு செல்வது எந்தளவு பொருத்தம் என தெரியாது. இது தொடர்பாக நான் தொழில் அமைச்சிடம் வினவுகின்றேன். அத்துடன் இலங்கையிலும் நாங்கள் வடக்குக்கு அரசியல் தீர்வு வழங்கி வடக்கை அபிவிருத்தி செய்ய உள்ளோம். ஏனெனில் வடக்கில் சிறந்த பொருளாதாரம் இருக்கின்றது. குறிப்பாக பசுமை பொருளாதாரம், எரிசக்தி தொடர்பான பொருளாதாரம் போன்ற பல வளங்கள் அங்கு இருக்கின்றன. அதனால் அடுத்த தசாப்தத்தில் வடக்கில் பலமான பொருளாதாரத்தை உருவாக்குவதே எமது இலக்காகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. டெலிகாம் வளங்களை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் தற்பொழுது கொழும்பில் உள்ள டெலிகாம் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட டெலிகாம் ஊழியர்கள் பேரணியாக செல்ல ஆரம்பித்துள்ளனர். எனினும் போலீசார் இடைமறித்ததன் காரணமாக டெலிகாம் அலுவலகத்தை சுற்றி பேரணியாக செல்வதுடன் ஆர்ப்பாட்டத்தினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் ஜனாதிபதி அலுவலகத்தை நோக்கி அவர்கள் செல்லலாம் என்ற காரணத்தினால் ஜனாதிபதி அலுவலகத்திற்கான பாதைகளில் பெருமளவான போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் நீர்த்தாரை பிரயோக வண்டிகள் தொடர்ந்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களின் நெடுங்கால மரபுகளின் வழி இம்முறையும் இனிவரும் காலங்களிலும் எமது உறவுகள் புதைக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று விளக்கேற்றி கண்ணீர் சிந்தி வழிபடுவதன் மூலம் எங்களை நாங்களே ஆற்றுப்படுத்திக் கொள்கின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை இராணுவ தலையீடுகளோ போலீசாரின் அச்சுறுத்தல்களோ அற்று அமைதியான வழியில் கடைபிடிப்பதற்கு வழிவகை செய்வதன் மூலம் இந்த நாட்டில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முன்வாருங்கள் என்று சிங்கள இளையோரை முன்னிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு
உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 2015 ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட நிலைமாறு கால நீதி பொறிமுறையை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டதற்கமைய ஈழத்தமிழர்கள் இன விடுதலைக்காக உயிர் துறந்த தமது பிள்ளைகள் விதைக்கப்பட்ட விளைநிலங்களான துயிலுமில்லங்களுக்கு சென்று நினைவேந்தும் உரிமையை நிலைநிறுத்த தொடங்கியிருந்தார்கள். ஆனால் தமது உறவுகளை இழந்து துயரடைகின்ற நெஞ்சம் எவ்வாறு இருக்கும் என்பதை உணர தலைப்படாத அதிகார கரங்கள் அடிப்படை மனிதாபிமான உணர்வுகளை கூட புறந்தள்ளி இன்னும் எங்கள் மக்களை வஞ்சிக்கும் செயற்பாட்டையே மிக கச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றன. இனியொரு போதும் போரொன்றை விரும்பாத எமது மக்கள் பயங்கரவாதம் எனப்படுகின்ற இயல்புகளுக்கு ஒத்திசையாத வகையில் தங்களின் பிள்ளைகளை அவர்கள் புதைக்கப்பட்ட நிலங்களில் சென்று வழிபடுவதற்கும் விளக்கேற்றுவதற்கும் கண்ணீர் விட்டு அழுவதற்குமான சந்தர்ப்பத்தை தடுக்கும் வகையில் அச்சுறுத்தல்களும் விசாரணைகளும் பரவலாக அரங்கேற்றப்படுகின்றன. போர் முடிவுற்று 13 ஆண்டுகள் நிரம்பிய பின்னரும் வடக்கு கிழக்கில் உள்ள 27 மாவீர துயிலுமில்லங்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் கொடிகாமம், வெள்ளங்குளம், கோப்பாய் ஆகிய துயிலுமில்லங்கள், கிளிநொச்சி மாவட்டத்தின் தேராவில் துயிலுமில்லம், முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை, ஆலங்குளம், அளம்பில் நெடுங்கேணி களிக்காடு மற்றும் மணலாறில் உள்ள உதயபீடம், கோடாலிக்கல் புனித பூமி ஆகிய துயிலுமில்லங்கள், வவுனியா ஈச்சங்குளம் துயிலுமில்லம், மட்டக்களப்பு தாண்டியடி துயிலுமில்லம் ஆகிய 12 மாவீரர் துயிலுமில்லங்கள் இன்று வரை இராணுவ படை முகாம்களாக முற்றுகையிடப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். ஒரு வார இறுதிக்குள் மஹிந்த ராஜபக்ஷவை கொலை செய்வேன் என மிரட்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு முன்பாக நேற்று முற்பகல் வேளையில் நபர் ஒருவர் சத்தமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாது மஹிந்த ராஜபக்ஷவை ஒரு வார காலத்திற்குள் கொலை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நபர் ஒருவர் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்தே காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கிரிந்திவெல பிரதேசத்தை சேர்ந்த 36 வயதான முன்னாள் ராணுவ சிப்பாயையே இவ்வாறு கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலின் போது நாட்டு மக்களின் ஆதரவு யாருக்கு என்பது தொடர்பில் பிரபல ஜோதிடர் அச்சல திவாகர் ஆரூடம் வெளியிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரிடம் இந்த நாட்டை ஒப்படைக்க மக்கள் காத்திருக்கின்றனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்க தேசிய மக்கள் கட்சியின் பொருளாதார கோட்பாட்டின் பிரதான எதிரியாவார். சஜித் பிரேமதாசவின் பொருளாதார திட்டத்திலும் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார திட்டத்திலும் முரண்பாடுகள் உள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை பிளவுபடுத்தி பொன்சேகாவுடன் இணைந்து வாக்குகளை பிளவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.